நீ வெளியூர்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து சொல்கிறீங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அங்கே ஒரு ஒரு தடுத்து ஊர் மக்களுக்கு பாஸ் கொடுக்குறீங்க. பாஸ் கொடுத்துமே அவங்கள ஏன் உள்ள அனுப்பல பரணி தீபத்துக்கு? முன்னாடி இருக்கிற வீடியோ பாருங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு இருக்கிற வீடியோ பாருங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு வருவாங்க. அந்த குருக்கள் வந்து ஒரு 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 திணறி தான் வெளில வருவார். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. அந்த கூட்டமே காணுமே. கட்சி மக்கள், நிர்வாகம் மக்கள், அங்க இருக்கிற ஒரு 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 கவர்மெண்டோட குரூப், அவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. ஏன் வந்து குஷ்பு இவங்களை கூப்பிட்டீங்க? ரோஜாவை எதுக்கு கூப்பிட்டீங்க திருவண்ணாமலைக்கு? அவங்க எதுக்கு விளக்கேற்றுறாங்க வந்து? அது யாரை கேள்வி கேட்டீங்களா? ஆந்திரால தானே இருக்காங்க. ஆந்திரால எம்பியில் ஆந்திரால இப்போ வந்து அவங்க பதவி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களை கூப்பிட்டு வந்து ஏன் ஏத்துறீங்க? இது திமுக நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களை கூப்பிட்டு வந்து ஏற்ற வேண்டியதானே? அவங்களே மாறிடுச்சு. நீங்க திருவண்ணாமலை பாருங்க, திருவண்ணாமலை போய் பாருங்க, எல்லா இடத்துலயுமே ஆந்திரா. இது வரைக்கும் திருவண்ணாமலையில தெலுங்கு கிடையாதுங்க. தெலுங்குல அந்த எழுத்துல கூட போட மாட்டாங்க. சரி ஓகே, திருவண்ணாமலை நீங்க எழுத்துல திருவண்ணாமலை போடுறீங்களா, எல்லா கோயில் பக்கத்தும் தெலுங்குல போடுங்க, எல்லா மக்களும் திருவண்ணாமலை வரட்டும்.